ஆசை ஆசையாய் வளர்த்து லட்சக்கணக்கில் செலவு செய்து திருமணம் செய்து வைத்த மகளும் தற்போது உயிரோடு இல்லை. தாய் தந்தையும் உயிருடன் இல்லை. பணத்தாசை பிடித்த இளைஞருக்கு மகளை திருமணம் செய்து கொடுத்ததால் ஒரு குடும்பமே சிதைந்ததன் பின்னணி என்ன? கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள கமலேஸ்வரத்தை சேர்ந்தவர் ராஜீவ். இவர் வேளாண் துறை அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருக்கு சஜிதா என்ற மனைவியும் கிரீமா என்ற மகளும் இருந்தனர். தனது மகளுக்கு பணக்கார இடத்தில் வரன் பார்த்து வந்தார் ராஜீவ். அப்போதுதான் உன்னிகிருஷ்ணன் என்ற இளைஞர் குறித்து அவருக்கு தெரிய வந்துள்ளது. உன்னிகிருஷ்ணன் அயர்லாந்தில் உள்ள கல்லூரி ஒன்றில் விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார். கிரீமாவுக்கும் உன்னிகிருஷ்ணனை பிடித்து போகவே இருவருக்கும் திருமண ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் உன்னிகிருஷ்ணனுக்கும் கிரீமாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. தனது மகளுக்கு ராஜீவ் 200 சவரன் நகைகளை வரதட்சணையாக போட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இவர்கள் வாழ வீடு ஒன்றையும் வரதட்சணையாக கொடுத்துள்ளார். தனது மகள் மகிழ்ச்சியாக வாழ்வார் என பெற்றோர் நினைத்திருந்த நிலையில் அப்படி நடக்கவில்லை. சவரன், ஒரு வீடு ஆகியவற்றை வரதட்சணையாக பெற்ற நிலையிலும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு அது போதவில்லையாம். திருப்தி அடையாத உன்னிகிருஷ்ணன் வீட்டார் கூடுதல் வரதட்சணை கேட்டு கிரீமாவுக்கு தொல்லை கொடுத்து வந்ததாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் உன்னிகிருஷ்ணன் திருமணமாகி 25வது நாளிலேயே கிரீமாவை பிரிந்து வெளிநாடு சென்று விட்டார். ஆசையாய் திருமணம் செய்து வைத்த தனது மகள் கணவனை பிரிந்து தாய் வீட்டிற்கு வந்தது தந்தை ராஜீவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ராஜீவ் கடந்த 3 மாதங்களுக்கு முன் மரணம் அடைந்தார். இதனால் தாயும் மகளும் மன அழுத்தத்தில் இருந்துள்ளனர். கிரீமா தனது கணவருடன் சேர்ந்து வாழ காத்து கிடந்துள்ளார். ஆனால் அவர் மனைவியை தொடர்பு கொள்ளாமல் விலகியே இருந்துள்ளார். இந்த நிலையில் சமீபத்தில் கிரீமாவின் உறவினர் ஒருவரின் மரணச் சடங்கில் பங்கேற்பதற்காக கேரளா வந்திருந்த உன்னிகிருஷ்ணனிடம் கிரீமாவும் அவரது தாயார் சஜிதாவும் சமாதானம் பேச முயன்றுள்ளனர். அப்போது கிரீமாவை தனக்கு பிடிக்கவில்லை என்றும் விவாகரத்து வேண்டும் என்றும் அவர் கடுமையாக பேசியதாக கூறப்படுகிறது. அதற்கு பின்னர் சஜிதா மற்றும் கிரீமாவும் துயரிலும் அவமானத்திலும் வீடு திரும்பினர். ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருந்த அவர்கள் விபரீத முடிவை எடுக்க முடிவெடுத்தனர். இதையடுத்து வாட்ஸ்அப் மூலம் தனது உறவினர்களுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு இருவரும் சயனைடை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் 2 உடல்களையும் மீட்டு விசாரணை நடத்தினர். அப்போது சஜிதா எழுதிய உருக்கமான தற்கொலை கடிதம் கிடைத்தது. அதில் பல முறை அழுதும் பயனில்லாமல் இந்த முடிவு எடுப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். திருமணத்தில் தேவைக்கு அதிகமான வரதட்சணை வழங்கப்பட்ட போதும் அவர்களுக்கு பத்தவில்லை என தெரிவித்துள்ளார். இறந்த பிறகு தங்களது சொத்துக்களை உன்னிகிருஷ்ணனோ அவரது உறவினர்களோ அனுபவிக்க கூடாது என குறிப்பிட்டுள்ளார். தாய் மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்தவுடன் உன்னிகிருஷ்ணன் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க உடனடியாக லுக் அவுட் நோட்டீஸ் ஒன்றை அனைத்து சர்வதேச விமான நிலையங்களுக்கும் அனுப்பினர். உன்னிகிருஷ்ணன் மும்பை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து அயர்லாந்திற்கு தப்பிச் செல்ல முயன்றபோது குடியுரிமை அதிகாரிகள் அவரது பாஸ்போர்ட்டை சரிபார்த்தபோது அவருக்கு எதிராக வழங்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸை கண்டறிந்து அவரை தடுத்து நிறுத்தினர். தகவல் கிடைத்ததும் திருவனந்தபுரம் போலீசார் மும்பைக்கு விரைந்து சென்று அவரை கைது செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.